ஹாய் காய்ஸ், இன்றைக்கி குருமா ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் எண்ணெய் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வதங்கினோடனே காய்கறி உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதோட காரத்துக்கு ஏற்ற நீங்கள் காரத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குருமாவுக்கு பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு துருவின தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கசகசா இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த காய்கறி இந்த வறுத்து ஃப்ரை பண்ண காய்கறியோட இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் குருமா ரெடி. எல்லாரும் சாப்பிட வாங்க.